காசுருதி திருக்குறள் அதிகாரம் வான் சிறப்பு. குறளும் பொருளும். குறள் எண் 11. வானின்றி உலகம் வழங்கி வருதலால் தானமிர்தம் என்றுணர் பாட்டு. பொருள்: மழை பெய்வதால் உலக உயிர்கள் வாழ்ந்து வருவதால் மழையே அமுதமாகும். குறள் எண் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. பொருள்: உண்ணும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதும் மழை, உண்பவர்களுக்கு உணவாய் அமைந்து அவர்களை வாழ வைப்பதும் மழையே ஆகும். குறள் எண் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. பொருள்: வானிலிருந்து வேண்டும் பொழுது மழை பெய்யாவிடின் கடல் சூழ்ந்த உலகில் பசிநிலை பெற்று உயிர்களை வருத்தும். குறள் எண் 14. ஏரில் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றி கால். பொருள்: மேகம் சூழ்ந்த மழை பெய்யாவிடின் ஏர் உழும் உழவர்கள் உழவு தொழில் செய்ய மாட்டார்கள். குறள் எண் 15. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கு எடுப்பதும் எல்லா மழை. பொருள்: வேண்டும் பொழுது பேயாமல் கெடுப்பதும் மழை, கெட்டவர்களுக்கு துணையாய் பெய்து வாழ வைப்பதும் மழையாம். குறள் எண் 16. விசும்பின் துளிவிலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காம்பு அரிதே. பொருள்: வானத்தில் இருந்து மழை துளிகள் விழாவிட்டால் பூமியிலிருந்து பசுமையான புல்லின் முளையையும் காண முடியாது. குறள் எண் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தானல்கா தாகிவிடு. பொருள்: மேகம் தன் இயல்பை குறைத்து கடலில் மழை பெய்யாவிட்டால் அளவற்ற நீரை உடைய கடலும் தன் இயல்பில் குறையும். குறள் எண் 18. சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈந்தே. பொருள்: மழை பெய்யாது பொய்த்து விடுமானால் பூமியில் வானவருக்கு செய்யும் விழாவும் பூசனையும் நடைபெறாது. குறள் எண் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். பொருள்: மழை பொய்யாவிட்டால் பூமியில் மழை பெய்யாவிட்டால் இப்படர்ந்த உலகில் மக்கள் செய்யும் தானம் தவம் இரண்டும் நடைபெறாது. குறள் எண் 20. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமைவது ஒழுக்கு. பொருள்: எத்தகைய மேம்பட்டவருக்கும் தண்ணீர் இல்லாமல் உலகியல் அமையாது. அந்த தண்ணீர் வானம் வழங்காமல் வராது. நன்றி.